எனக்கு வந்து பர்சனலாக ஒரு கல்யாணம் ஆகி 5 வருஷத்துக்கு மேலே குழந்தையே இல்லை. அப்போ அம்பாள் வந்து ஒரு நாள் என் கனவுல வந்து, நீ வந்து நான் நீ இவ்வளோ வேண்டிக்கிற என்ன, நான் உன்னோட பொண்ணா வந்து பிறக்க போகிறேன், பொண்ணா வந்து பிறந்து நீயும் மனைவியும் என்னை ஊஞ்சலாட்டம் அப்படி ஸ்விங் பண்ணுற மாதிரி ஆடிண்டே அழிச்சுட்டு வர போகிறீங்க, பார்த்துட்டே இரு இது நடக்கிறதா இல்லையான்னு அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா அது எனக்கே தெரியல, நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ட்டு நான் கன்சீவ் ஆனேன், குழந்தை பிறந்தது. அம்பாள் பாதத்தில் வச்சு அந்த பொண்ணை இப்போ என் பொண்ணு இப்போ யூகேல மாஸ்டர்ஸ் முடித்து அங்கே வேலை பண்ணிட்டு இருக்கா. இது எனக்கே பர்சனலாக நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு ஒரு விஷயமும், ஒரு உடம்போ ஒரு பண கஷ்டமோ எது இருந்தாலும் அம்பாள்கிட்ட வந்து சொல்லிட்டா போகிறோம். நம்மளோட கோரிக்கையை அவகிட்ட சொல்லிடணும், அவ்வளோதானே தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி கேன்சர் சர்வைவர்ஸ்க்கெல்லாம் கூட நிறைய பேர் இருக்கா. என்னோட டாக்டரோட ஃப்ரெண்டு வந்து டென்மார்க், அவள் டேனிஷில் இருக்கிற அவள் அம்மாவுக்கு கேன்சர்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் வந்து இந்த கோவிலில் அடிப்பிரதட்சணம் வச்சேன். அடிப்பிரதட்சணம் வச்ச உடனே எப்படி எந்த டாக்டர் என்ன பார்த்தாரோ தெரியல, கேன்சரே இல்லை. கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவாளுக்கு கிட்னி ஃபெயிலியர் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் உடம்புன்னு வந்துடுதுன்னா கற்கோடி அம்மனை வேண்டிண்டா போகிறோம். எல்லாமே நடக்க முடியாதவாள்லாம் கூட இங்கே வந்து அவ்வளோ நடந்திருக்கா. குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் இல்லையோ, என்னையே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க, அவ்வளோ நல்ல எக்ஸாம்பிள். அவ்வளோ நன்னா குழந்தை பிறக்கும் இங்கே, நல்ல லட்சணமாக நல்ல தீர்க்க எல்லா இதுவும் நன்னா இருக்கிற மாதிரி குழந்தையெல்லாம் இருக்கும்.